ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி ரெடி பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே இப்போ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் சரி, பச்சரிசியாக இருந்தாலும் சரி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இந்த 2வது தண்ணி வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே முகத்துக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. இப்போ 2 ஸ்பூன் ஊற வச்சு இப்போ பாருங்கள், ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா வந்து ஊறிடுச்சு அரிசியும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து இந்த உளுந்து வந்து அதே மாதிரி ஒரு 1 மணி நேரமாவது லாஸ்ட்டுக்கு ஊற வைக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுமே வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது இதோட தண்ணி வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே தேவைப்படுற ஒரு பொருள். அதனால் இந்த தண்ணியை மட்டும் இதில் வடிச்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த அரிசி தண்ணியும் நல்லா கழிஞ்சிட்டு இந்த அரிசி தண்ணியும் அதுலேயே சேர்த்துக்கலாம். இந்த உளுந்து தண்ணியும் அரிசியும் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் இப்போ அளவாக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப ஊற்றிடாதீங்க, அளவாக ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணோம், வேறு தண்ணி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம உளுந்தை வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு அந்த கெட்டிப்பதம் வரும். நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட இந்த திப்பாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் பேஸ்ட்டு. இப்போ உளுந்து பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே உளுந்து மாவு வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். நீங்கள் அதை விட ஃப்ரெஷ்ஷாக ஊற வச்சு இந்த மாதிரி வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா முகத்துக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஒயிட்னஸ் கொடுக்கும். அதுக்கடுத்து இப்போது இதே ஜாரில் இந்த அரிசியை வந்து போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிசி நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் வந்து அரிசி தண்ணி வந்து நம்ம லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ எதுக்காக நம்ம உளுந்து அரிசி ஒன்றா போடல அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரிசி வந்து நீங்கள் வலுவலுப்பாக அரைப்படாது. பாருங்கள், இந்த மாதிரி திப்பாக தான் அரைப்படும். ஏன்னா மாவு மாதிரி நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் இதை அரைச்சி இதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுக்கணும். இப்போ உளுந்து வந்து நைஸ் பேஸ்ட் ஆயிரும். அதனால தான் நம்ம தனியாக அரைச்சி எடுத்தோம். இப்போது ஒரு சல்லடை வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி அரிசியை பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற இந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இதனால தான் வந்து நம்ம தனித்தனியாக வந்து அரைச்சி எடுத்தோம். ஒன்றா போட்டிங்க அப்படின்னா ரெண்டையுமே ஃபில்ட்ரு பண்ண வேண்டியது வந்துடும். இந்த மாதிரி வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா ஒரு கெட்டியான அரிசியோட அந்த இது கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போது இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம இதில் கலந்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு பவுட்ரை மட்டும் நம்ம சேர்க்க போகிறோங்க. இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம முல்தானி மெட்டி வந்து சேர்க்க போகிறோம். முல்தானி மெட்டி வந்து அந்த கெட்டியான ஒரு பேஸ்ட் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். நிறையா பேர் வந்து முல்தானி மெட்டியில் என்னக்கா அப்படின்னு கேட்குறீங்க. முல்தானி மெட்டி வந்து சந்தனம், மஞ்சள் எல்லாமே அதில் சேர்ந்து இருக்கிறதுனால தான் நம்ம ஒரே பவுடர் வந்து யூஸ் பண்ணுறோம். நிறைய வந்து இந்த முக சுருக்கம், முக வீக்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு கருவளையம், வாய்ஸ் கருவளையம், அதெல்லாமே வந்து இந்த இதில் வந்து உளுந்து சூப்பராக வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். தோல் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த உளுந்து வந்து நம்மளுக்கு சரி பண்ணி தருங்க. நல்ல ஸ்கின்னை வந்து சூப்பராக ஒயிட்னஸாக வச்சுக்கும். இப்போது நம்ம இதில் வந்து முல்தானி மெட்டி 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம்.
இது வந்து நீங்கள் நெக்குக்கு கருவளையம் எங்கே இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கழுத்தெல்லாம் வந்து கருவளையம் அதிகமாக இருக்கும் அப்படிம்பீங்க. பாருங்கள், முல்தானி மெட்டி வந்து இது நாட்டு மருந்து கடையில் எல்லா மருந்து கடையிலையும் கிடைக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து பேக்கெட்டில் முல்தானி மெட்டின்னு கிடைக்கும். ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் போட்டுட்டு இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் பேஸ்ட் மாதிரி. எப்போவுமே உளுந்தும் அரிசியும் நீங்கள் சேர்க்குறப்ப நல்ல முகத்தை வந்து பளிச்சுன்னு வச்சுக்கும். நல்லா தங்க மாதிரி வந்து ஜொலிக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த ஃபேஸ் பேக் வந்து வாரத்தில் ஒரு 2 டைம் வந்து போட்டிங்கன்னா போதும். எவ்வளவு முகத்தில் கருமையாக இருந்தாலும் நல்லா எடுத்து நல்லா க்ளோ கொடுக்கும். அதே மாதிரி ஒயிட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ட்ரிப்பில் வந்து போடுறப்பவே உங்கள் முக கருமையை எடுத்துகிட்டு பழைய ஃபேஸ் அப்படியே வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இந்த மங்கு பிரச்சனை நிறையா பேர்த்துக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். நீங்கள் இந்த ரெமடி வந்து உளுந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு கூட கலந்துக்கோங்க, ஏன்னா கட்டி இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு. இதில் நீங்கள் லெமன் ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணலாம். நான் வந்து லெமன் ஒத்துக்காதனால நான் வந்து தேன் மட்டும் ஆட் பண்ண போகிறேங்க. இதில் வந்து நீங்கள் லெமன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இந்த பருக்களுக்கு வந்து பிரச்சனை தீரவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, முகப்பருக்கள் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து போடுறப்ப உங்களுக்கு சுத்தமாக வராது. இப்போ இதில் வந்து நான் லெமன் ஆட் பண்ணல, தேன் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நல்லா போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் விட்டிங்கன்னா போதும், முகம் வந்து நல்லா சாஃப்டாகும். நல்ல ஒரு சூப்பரான பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ தேனை ஊற்றி நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான க்ரீம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து கட்டி இல்லாமல் நல்லா ஒரு சூப்பராக அங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த உளுந்து அந்த அரிசியோட அதுக்கப்புறம் நம்ம முல்தானி மெட்டி சேர்க்கிறப்ப இந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த முகத்தில் அப்ளை பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும், சூப்பராக நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வாங்க இப்போ இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ரைஸ் தண்ணி உளுந்து தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு முகத்தை வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க. அரிசி தண்ணியில் நீங்கள் முகத்தை கழுவிட்டு வர்றப்போ முகத்தில் என்ன ஒரு தொற்று பிரச்சனை இருந்தாலும் நல்லா விலகி வரும். இந்த மாதிரி வந்து அரிசி தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு காட்டனில் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ஒரு சைடு இருந்து நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இதை தினமுமே நீங்கள் இந்த அரிசி தண்ணியில் முகத்தை கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி இந்த காட்டனில் வச்சு நீங்கள் டிக் பண்ணி முகத்தை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக் வந்து போடுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வாட்டரில் நல்லா வந்து ஃபேஸை நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கழுவிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஃபேஸை வந்து நல்லா தொடச்சிருங்க. நல்லா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து நல்லா கழுவிட்டு இப்போ வந்து ஒரு ப்ரஷ்ஷோ இல்லை கையில் டிக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரஷ்ஷில் டிக் பண்ணுறேன். நல்லா ஃபேஸ்ட்டை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக கூட அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம பாலெல்லாம் எதுவும் சேர்க்கலை, கை வைக்க வேண்டாங்க. கை வைக்காமல் லெமன் ஜூஸ் மட்டும் ஒரு 2 சொட்டோ 3 சொட்டோ ஆட் பண்ணி நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இவ்வளோ இது நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு டப்பாவில் சேவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம தேவையான அளவு எடுத்தாச்சு. மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள் ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இதை வந்து நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் ரெகுலராக காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப மங்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த கண்ணு கருவளையம் அந்த வாயை சுற்றி கருப்பு இருக்கிறதுலாம் வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க.
இப்போ நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஏன்னா உளுந்து டெய்லி நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் ரைஸ் பேஸ்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுனால நல்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் கேட்கலாம், அக்கா உளுந்து பவுடர் எடுத்துக்கலாமா, அரிசி பவுடர் எடுத்துக்கலாமான்னு. என்ன தான் நம்ம பவுடராக யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம எடுத்து நம்ம ரெடி பண்ணி போடலை நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் உளுந்து மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இதை ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உளுந்து வந்து முகத்தில் அந்த ஸ்கின்னில் எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இருக்கிற அந்த தோல் பிரச்சனையை டோட்டலாக வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி ரத்த ஓட்டத்தை கொடுத்து முகத்தை நல்லா செவ நல்லா கலராக வச்சுக்குங்க. அரிசியும் அதே மாதிரி தான் ஸ்கின்னில் எந்த ஒரு அழுக்கும் படியாமல் வந்து பார்த்துக்கும். அது இந்த அரிசி வாட்டரை நீங்கள் இப்படி வந்து ரெடி பண்ணி டெய்லி வந்து முகத்தை கழுவுனீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கோட்டிங் மேலே வந்து போடுங்க. ஏன்னா நம்ம ரொம்ப திக்காக போடல இல்லையா, லைட்டாக இருந்தால் இந்த மாதிரி 2 கோட்டிங் வந்து போட்டு நல்லா காய வைங்க. ஒரு 20 நிமிஷம் முகத்தை நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஒரு நாளைக்கு மட்டும் எந்த க்ரீமும் சோப்பும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நீங்கள் ஒரு வாரம் வந்து ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ ஒரு கருப்பாக இருந்தாலும் மங்கு பிரச்சனையாக இருந்தாலும் சூப்பராக வந்து ரெடி ஆயிடும். நிறையா பேருக்கு கண்ணு கருவளையத்துக்கு ரிசல்ட்டே கிடைக்கலன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது நீங்கள் எல்லா பக்கமே கழுத்தெல்லாம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. அவ்வளோதாங்க. இப்போ வந்து போட்டாச்சு. நல்லா வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வெயிட் பண்ணி நம்ம கழுவிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. முகத்தை நல்லா வந்து டைட்டாக பிடிக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா காஞ்சிரும். இன்னுமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறதா இருந்தால் ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணி கழுவுங்க. இப்போ நான் கழுவிட்டு வரேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுத்துருக்கு. நான் ஃபேஸ் வந்து அப்ளை பண்ணுறப்ப எந்த அளவுக்கு இருந்துச்சு, ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி இருந்தது. இப்போ எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து நல்லா ஒரு ஈரப்பதம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து வறட்சியாக இல்லாமல் அந்த தேன் நம்ம சேர்த்ததுனால நல்ல க்ளோவாக இருக்குது. இதை நீங்கள் தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி வாரத்தில் ஒரு 2 டைமோ இல்லை ஒரு 3 டைமாவது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். முகத்தில் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் சூப்பராக ரெடி பண்ணி நல்லா தலைன்னு வெள்ளை ஏறுன்னு ஆயிரும். செம்மையாக ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்னஸாக இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.